கர்த்தர் கரத்தில் அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சில பிரச்சனையை உங்களால் கையாளணும்னு தோணும் போது வரைக்கும் தான் நீங்கள் பண்ணணும். அது முடியுன்ற வரைக்கும் நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் சில பிரச்சனையை நம்மளால் கையாள முடியலைன்னு வரும்போது யார் கையில் கொடுக்கணும்னா கர்த்தர் கையில் தான் கொடுக்கணும். அதற்கு பிறகு அதை நம்ம வச்சுக்க கூடாது. அதற்கு பிறகு நம்ம அதை வச்சிருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து. நம்மளால் அது பண்ண முடியாது. தேவன் கையில் அது என்ன நடக்குதோ, நன்மை நடக்குதோ தீமை நடக்குதோ, இப்போ கர்த்தர் கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதை நேர்த்தியாக எடுத்து இப்போ ஒரு அதிசயமான ஒன்று நடக்குது. நீ இதுவரைக்கும் 3 மாதம் இந்த பிள்ளையை பார்த்ததற்கும் சேர்த்து கூலிய, தன் பிள்ளையை பார்க்கிறதற்கும் உள்ள கூலிய கர்த்தர் அந்த அரண்மனையிலிருந்து கர்த்தர் கொடுக்க வைத்தார். ஹல்லேலூயா, ஆமென். தன்னுடைய பிள்ளையே பார்க்கறதுக்கு தனக்கே கூலியா. அதான் நம்ம ஒரு பழமொழி சொன்ன போனா, கரும்பு தின்றதுக்கு கூலியான்றது மாதிரி பாருங்க, அவங்களுடைய பிள்ளை, அந்த பிள்ளையை வளர்க்கறதற்கு அவங்களுக்கே கூலி. அதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கூலி கொடுக்கணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா, உங்களுடைய பிரயாசத்திற்கு பதில் கொடுக்கணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா, நான் நம்புறேன் சீக்கிரமா கர்த்தர் உங்களுக்கு அதை தருவேன் என்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆரம்பிக்க போகிறது. என்ன ஆரம்பிக்க போகிறதுன்னா, கூலி கொடுக்கிற நாள் ஆரம்பமாக போகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது கர்த்தருடைய வார்த்தை. வருகிற ஆண்டு நிறைய பேருக்கு கூலி கொடுக்கிற ஒரு ஆண்டா மாறும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகருக்கு கர்த்தர் கூலி பேசுகிற வருஷமா மாறும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கு நீங்க கூலிகளை வாங்குற வருஷமாய் மாறும். கர்த்தர் இதை நீங்க பாப்பீங்க, வித்தியாசத்தை பாப்பீங்க. நீங்க நினைக்காத இடத்திலிருந்து உங்களுக்கு கூலி வரும். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட பாடுகளுக்கு கூலி வரும். 5 வருஷத்துக்கு முன்னாடி மறந்த அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு கூலிய, ஆமென். ஆண்டவரே ஏன் இதை செஞ்சீங்க? ஆண்டவரே இப்ப எதுக்கு இது எனக்கு கொடுத்தீங்க? இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் என்ன செஞ்சேன்? நான் கொஞ்சம் கூட பாத்திரவானல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பா ஆண்டவர் சொல்லுவார், நீ அன்னைக்கு அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுனேல்ல, அதுக்கு இன்னைக்கு நான் உனக்கு கூலி தர்றேன்னு. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கர்த்தர் ஆயிரக்கணக்கானதை பண்ணி இருக்கிறார். ஆனா அந்த நாட்களில் செய்யும் போது அது ஒண்ணுமே நமக்கு பெனிஃபிட் வந்தது மாதிரி தெரியாது. அது ஒண்ணுமே நமக்கு யாரும் தட்டி கூட கொடுக்க மாட்டாங்க. யாரும் என்கரேஜ் பண்ணவே இல்லை. எந்த கூலியுமே கிடைக்கல. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை அந்த கூலியை. அப்படியே நம்ம பாட்டுக்கு அதை செஞ்சோம். ஆனா இப்போ சமீப காலமாய் நான் திரும்பி பார்க்கும்போது செஞ்ச